அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கு திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் பயணம் வந்திருக்கிறாரு. அதாவது பூத் லெவல் ஆபீசர்ஸ் மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்சியினுடைய வழக்கமாக நடக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். பாஜகவுடைய பூத்தை வலிமைப்படுத்துறது, பூத்து கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் அவங்கள அரசியல்படுத்துறது அப்படிங்கிறதமான விஷயங்கள் அது எல்லா கட்சியும் செய்வாங்க. பாஜகவுக்கு தேசிய அளவில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிம்பம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்களோட பிம்பம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ரெண்டாவது பூத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் திமுக அதிமுகவுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வேறு யாருக்குமே கிடையாதுங்கிறதுலாம் முக்கியமான விஷயம். இப்படி இருக்கும்போது அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா சொல்கிறாரு. பட் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது இன்டர்னல் சப்ஜெக்ட், அது கட்சியுடைய இன்டர்னல் சப்ஜெக்ட் அது. ஆனால் அது என்னென்னா அவர் இப்போ அது வேறு மாதிரி, அது ஒரு மாநாடுன்னு சொல்லி ஒரு மேடையை அமைச்சு மேடையில் என்னென்னா அரசியல் வேறு லெவலில் அரசியல் அடித்து பேசுகிறாரு. இந்திய அளவில் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு புதிய சட்ட மசோதாக்கள் அதுக்கெல்லாம் ஏன் கொண்டு வந்தோன்னு சொல்லி இங்கே விளக்கம் கொடுத்து பேசுகிறாரு. அப்போ இது தேசிய நியூஸாக மாறுது. தமிழ்நாட்டில் வர இருக்கக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனுக்கு தனிப்பட்ட பாஜகவுடைய பூத் மீட்டிங்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கட்சியினுடைய உள்ள ஒரு இன்டர்னல் மீட்டிங்காக இல்லாமல் தேசிய அளவிலான ஒரு நியூஸ் மாதிரி தான் அது மாறுது. ஏன்னா அதை சொன்ன மாதிரி தேசிய அளவிலான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவர் இங்கே அதை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி திமுக வலிமையாக எதிர்க்கிறாரு. திமுக வரக்கூடிய எலெக்ஷனில் திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தன்னோட பொலிட்டிக்கல் விருப்பத்தை சொல்கிறார் அவர். அதாவது கட்சி இன்டர்னல் கூட்டம் பூத் லெவலில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் தெரியாது. அது உள்ளுக்குள்ளே பேசியிருப்பாங்க. அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது லேட்டராக வரும்னு வைங்களேன். பட் இப்போ அவர் என்ன பேசுகிறாரு, பொது வெளியில் அவர் என்ன கருத்தை முன் வைக்கிறார், என்ன அரசியல் பேசுகிறார் அப்படிங்கிறதான் கவனிக்கணும். அந்த அரசியல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறலாம் சொல்கிறாரு. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்டிஏ ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. என்டிஏ ஆட்சி கொண்டு வர மாதிரியான அரசியலை அவங்க இதனால் வரையும், ஏன்னா இந்த கூட்டணி ஏப்ரல் 11 அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம 4வது மாதம் வந்துருச்சு. இந்த 4 மாதம் கூட பார்த்தீங்கன்னா அந்த அலைன்ஸ் ஜெல்லான மாதிரி தெரியல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிளாக ரொம்ப லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நடிகர் விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை. அவர் இப்போ தான் அரசியலுக்கு வராரு. அவர் கூட நேற்றைய மதுரை மாநாட்டில் சொல்லிட்டாரு அது பொருந்தா கூட்டணி, அது அந்த தொண்டர்களே உள்ள குமரில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாரு. அதிமுக எங்கே போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு, தலைமை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் போட்டு விமர்சனம் பண்றாரு. அதாவது அரசியல் முதிர்ச்சிருக்கக்கூடிய திமுகவோ இல்லை மற்ற இடதுசாரிகள் அவங்களாம் பேசுறது தாண்டி விஜயெல்லாம் டக்குன்னு அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுற மாதிரி தான் அதோடைய பொலிட்டிக்கலும் அந்த அலைன்ஸுடைய பாலிடிக்ஸும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நான். அந்த அளவுக்கு விஜய் குறைச்ச மதிப்பு இல்லை. அவரெல்லாம் கூட அட்ரஸ் பண்ணி பேசிட்டாரு. அந்த அளவுக்கு பேசிட்டாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்றாங்க. அந்த அலைன்ஸ் ஏன் ஜெல் ஆகல அப்படிங்கிறது இங்க ஒரு காமன் மக்கள், ரோட்ல போற சாதாரண மக்கள் கூட தெரியும். அது ஒன்றும் சேர மாட்டேங்குது, ஜெல்லாகாம இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த அலைன்ஸை வச்சுட்டு அவர் எப்படி திமுக வீழ்த்துவார் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியம். அவர் எப்படி தெரியும் சொல்றாரு, வர இருக்கக்கூடிய தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எரிந்து என்டிஏவின் வெற்றியை அறிவிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது திமுகவை வீழ்த்தி நம்ம அலைன்ஸ் என்டிஏ அலைன்ஸ் வெற்றி பெறணும்னு சொன்னா அது வேற விஷயம். அவங்கள வேரோட பிடுங்கி வீழ்த்துறது சரி, அது செகண்டரி. அதை பிடுங்கி வீழ்த்துற முடியுமா? ஏன்னா திமுக மிகப்பெரிய ஒரு ஆலமரம், அது அவ்வளோ சீக்கிரம் சிதைக்க முடியாதுங்கிறது யதார்த்தமான விஷயம். ஓகே, சரி, அதை நீங்கள் பிடுங்கி வீழ்த்துறேன்னு சொல்றீங்க, அது கற்பனையாக சொல்றீங்க. ஓகே, அடுத்த வார்த்தை என்னன்னு கவனிங்க. என்டிஏவின் வெற்றியை அறிவிக்க வேண்டுங்கிறார். வெற்றி பெறுவதற்காக பாடுபடுன்னு சொல்றது வேற விஷயம். வெற்றியை அறிவிக்க வேண்டும்னா நீங்க ஆல்ரெடி வெற்றி பெற்றுட்டீங்களா, அதை அறிவிக்கிறது மட்டும் பெண்டிங் அப்படின்ற மாதிரி தேர்தல் முறைக்கு இது நம்ம அதை அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தேசிய அளவில் பெரிய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய தேர்தல் முறைகேடு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அது ராகுல் காந்தி வச்சாரு. அது ஒரு பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்டா போயிட்டு இருக்கு. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் லைவா இருந்துட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது முடிஞ்ச எலெக்ஷன். வரப்போற எலெக்ஷன் இனி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த எஸ்ஐஆர் அப்படின்றது அடிப்படையில் நடக்கும்னு சொல்றாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு அந்த எஸ்ஐஆர் எக்ஸஸ் தமிழ்நாட்டில் செய்ய போறாங்க. அடுத்து பீகார்ல போயிட்டு இருக்கு. முடிச்சுட்டானே 2-3 months வருவாங்க நினைக்கிறேன். இங்க வருவாங்க நினைக்கிறேன். அது இங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இங்க என்னென்ன பிரச்சனை உருவாக போகுதுன்னு தெரியல. எப்படி இவ்வளவு கான்ஃபிடண்டா அவர் பேசாரு. என்டிஏவின் வெற்றியை அறிவிக்க வேண்டும். நல்லா பாத்துக்கோங்க. என்டிஏ வெற்றி பெற வேண்டும் சொல்லணும், அல்லது பூத் ஏஜென்ட்ஸுக்கு ஒரு உற்சாகம் வர மாதிரி என்டிஏ வெற்றி பெற போது அதுக்காக நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா புரிஞ்சுக்க முடியுது. வெற்றி அறிவிக்க வேண்டும்னா அப்ப நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, நீங்க வெற்றி அறிவிக்கிறது மட்டும் பெண்டிங்கா அப்படின்ற மாதிரி நமக்கு வேற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா பேசுறாரு அப்படின்னா
இவ்வளோ கான்ஃபிடென்ட் எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அரசியலே நீங்க இப்படி பேச கூட பரவாயில்ல. இங்க உங்க அலைன்ஸே ஜெல் ஆகல. உங்க அலைன்ஸ் எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கு. நீங்க இருக்கீங்க, அதாவது பாஜக இருக்கு, அதிமுக இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. அதிமுக எத்தனை துண்டா பிளவுபட்டிருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். பாஜக இருக்கு, ஏதோ ஓரளவுக்கு இருக்கு, ஓகே 2 தான் இருக்கு. இதை தாண்டி வேற யார் இருக்காங்க உங்க பார்ட்னர்ஸ்? பாமக என்ன? பாமக 2 தூரமா உடஞ்சிருக்கு. மற்ற யாரும் உங்களோட வேற யாரும் ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன லெட்டர் பேடு கட்சி யாரும் வர மாட்டேங்கிறாங்க. தேமுதிக பார்த்தீங்கன்னா இங்கே போகிறாங்களா அங்கே போகிறாங்களான்னு தெரியல. பாஜக அதாவது தேமுதிக பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு நல்ல அலைன்ஸ் பேசப்பட்டிருக்கு. அநேகமாக மதிமுக எடுத்து அவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அலைன்ஸுக்குள்ள அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அலைன்ஸுக்கு வரதுக்கு யார் இருக்காங்க அடுத்து? ஃபெமிலியரான ஃபேஸ், ஃபெமிலியரான கட்சி யார் அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியதாக இருக்கு. அப்போ இவ்வளோ லேக் இருக்கு. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளஸ்ஸாக இருக்கு. நீங்க திமுக வீழ்த்தக்கூடிய இந்த போர், இந்த 26 இந்த போர்ல உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் பத்தாம தான் வெளிப்படையாவே உங்களை கழுவி ஊத்துறாரு விஜய். எப்படி சொல்றாருன்னா, வந்து என் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. நீங்க வந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்றீங்க, இஸ்லாமுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்றீங்கன்னு சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு அவரு. உங்களை அவ்வளவு தூற்றி பேசுறாரு. அப்படி தூற்றி பேசக்கூடிய நபரை கூட வாங்க எங்க அலைன்ஸ்க்கு வாங்க எங்க அலைன்ஸ்க்கு வாங்கன்னு சொல்லி நீங்க திரும்ப அழைக்கிறீங்க. அசிங்கப்படுத்தினாலும் நீங்க அவரை அழைக்கிறீங்க. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் உங்களால் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்க விஜய் வாசல் பண்ணி போய் நிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நீங்க வெற்றி பெறணும், உங்களுக்கு பலவீனமா இருக்கீங்க அப்படின்ட்டு தான் இருக்கு. இவ்வளவு பலவீனத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி திமுக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுல வெற்றி அறிவிக்க வேண்டும் அப்படின்றீங்கன்னா வந்து எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. அப்ப வந்து தேர்தல் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வந்து அவங்களோட வித்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு தான் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து தீசா சதல்வாட் வந்து ஒரு பெரிய ஒரு சார்ஜஸ் முன் வச்சாங்க. இங்கேயும் கூட அவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்கேயும் அந்த பாலிடிக்ஸை, எலக்ட்ரல் பாலிடிக்ஸை வேற மாதிரி நுவான்ஸ்டாக அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோயா பாஜகனுடைய எம்பி, முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய எம்பி அனுராக் சிங் தாக்கூர் அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டாலினோட குளத்தூர் தொகுதியில் 20,000 ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கான்னு சொல்றாங்க. அவங்க ஓட்டு போட்டதுனால தான் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனார் அப்படிங்கிறத சொல்றாரு. யாரு? அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான தவறுகள் இருக்குங்கிறது அவரே ஒத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்ப விஷயம். அப்படி இருக்கும்போது அப்ப இங்கேயும் நீங்க வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா? அப்ப அறிவிக்கிறது மட்டும் தான் பெண்டிங்கா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அதெல்லாம் இருக்கு. இனிமே வந்து அவருடைய பேச்சு வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாங்க பாக்குறேன். 54 வயதை எட்டிய நந்தன்குமார் ஏகே பிரபாகரன் என்ற நபர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக துணிவுடன் போராடி வருகிறார். 43 வயது நிரம்பிய அவரது மனைவி மித்ராவும் அவரது 2 பெண் பிள்ளைகளும் அவரை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்களின் மொத்த குடும்ப சேமிப்பையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு விட்டார்கள். இறுதியாக பொதுமக்களை நாட முடிவு செய்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்ற உங்களால் முடிந்த நிதியுதவியை இந்த வீடியோவில் தெரியும் QR கோட் மூலமாக அனுப்பலாம். இது பொய் செய்தி இல்லை. இதன் நம்பகத்தன்மையை அறிய இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பாதிக்கப்பட்ட நபர் பற்றியும் அவருடைய மருத்துவ பிரச்சனை பற்றியும் அதற்கான உதவியை யார் மூலமாக பெறுகிறார்கள் என்பது பற்றியும் முழு விவரங்கள் இருக்கிறது. ஓகே சார், ஆனால் இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் திமுகவை வீழ்த்த முடியுங்கிறதுலாம் செகண்டரி. ஆனால் அவர் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த கருப்பு சட்டம் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே அட்டாக் பண்றாங்க டிஎம்கே. அதை அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழல் பண்ண அமைச்சர்கள்லாம் வந்து திமுகவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது பேக் ஃபயர் ஆடும் அப்படிங்கிறதுனால தான் திமுக வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. அது ஒரு வகையில் உண்மையா கூட இருக்கலாம்ல சார்? அதாவது அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நாட்டிலே மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக தான் அப்படிங்கிறார். நாட்டிலே மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக தான். அவங்க நிறைய ஊழல் செஞ்சிருக்கான்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ இதே மாதிரி மோடி சொல்லியிருக்காரு. யாரை சொல்லியிருக்காருன்னா, மகாராஷ்டிராவுடைய நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் காங்கிரஸ் பார்ட்டி உடையாதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அவருடைய சரத்பவாருடைய அண்ணன் மகன், அவருடைய தம்பி மகன் நினைக்கிற இவர் நம்ம அஜித் பவார், அவர் வந்து மிகப்பெரிய ஊழல்வாதி. அவர் அவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறாரு. அவர் சிறைக்கு போனால் உள்ளே போய் மாவாட்டுவார், பிசின்னு சொல்லி மாவாட்டிட்டு இருப்பார் உட்காந்து உள்ள. ஏன்னா அவர் மீது அவ்வளோ பெரிய ஊழல் இருக்குது. எத்தனை ஆயிரம் கோடிலாம் சொன்னார் மோடி. நம்பர்ஸ் வந்து வேறு நம்பர்ஸ், அது பெரிய நம்பர்ஸ் சொன்னார். அவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொன்னார். இது அவர் சிறைக்கு போகிறாருன்னு சொன்னார். ஊழல் பண்ணுறலாம் சிறைக்கு போகணுங்கிறது இவங்களோட நோக்கம். அதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பதவியில் இருக்கக்கூடாதுங்கிற அந்த சட்டம். கான்ஸ்டியூஷனுடைய 130வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அமெண்ட்மெண்ட் மசோதா பில் கொண்டு வந்திருக்காங்க. சட்டம் ஆகலை, கொண்டு வந்திருக்காங்க. இந்த பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க, இந்த செஷனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. அவர் அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் அவர்கள் சிறைக்கு போயிருக்கணும். ஆனால் அவர் வந்து கட்சியை உடைச்சிட்டாரு, என்சிபி உடைச்சிட்டாரு, பாஜக அலைன்ஸ்க்கு வந்துட்டான்றதுக்கு டெபுட்டி சிஎம் நீங்கள் அவரை ஆக்குறீங்க. மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் ஆக்குறீங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்டிங் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருந்தீங்க. அப்புறம் வந்து டெபுட்டி சிஎம் ஆக்குறீங்க. அவருக்கு முக்கியமான போர்ட்ஃபோலியோ நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஊழலுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது நாடறிஞ்ச விஷயம். ஊழலை ஒழிக்கிறதோ அதை பற்றி பேசுறது உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற நாடறிஞ்ச விஷயம். நீங்கள் அதே அந்த திமுக மீது நீங்கள் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் முன் வைக்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, ஓகே, திமுக அப்படி ஒரு ஊழல் கட்சின்னு வச்சுங்க. இவ்வளோ பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாக் ஊழல்னு சொல்கிறீங்க, அந்த ஊழல் சொல்கிறீங்க, இந்த ஊழல் சொல்கிறீங்க. சிறைப்படுத்த வேண்டியதுதானே? எவிடன்ஸை, மெட்டீரியல் எவிடன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணி உங்கள்கிட்ட தான் எல்லா விசாரணை அமைப்புகளும் இருக்குது. ஐடி வச்சுருக்கீங்க, சிபிஐ வச்சுருக்கீங்க, இடி வச்சுருக்கீங்க,
இவ்வளோ வச்சிருக்கீங்க சார், நீங்கள் விசாரிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே. நீங்கள் என்ஐஏ அமைப்பை வச்சுக்கிட்டு, தேசிய புலனாய்வு அமைப்பை வச்சுக்கிட்டு அதை வந்து வேறு வகைகளாக நீங்கள் பயன்படுத்துறீங்க. இந்த மாதிரி இவ்வளோ அமைப்புகளை வச்சுக்கிட்டு ஏன் வந்து திமுக வந்து அதோட அமைச்சர்களை சிறைப்படுத்தப்பட்டு அவர் குற்றம் செஞ்சார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அந்த குற்றச்சாட்டு அந்த பலனை வந்து திமுக கட்சிக்கு கொடுத்து அந்த கட்சியை நீங்கள் அன்பாப்புலர் ஆக்க வேண்டியது தானே. ஏன் செய்யாமல் இருக்கீங்க? அதை செய்ய வேண்டியது. இவ்வளோ பேசுகிறீங்களே, எல்லா அமைப்பும் கூட தாங்க இருக்குது. ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? எங்கே தோல்வி அடைகிறீங்க? நீங்கள் ஒன்று நீங்கள் சொல்கிற ஊழல்னு சொன்னீங்கன்னா அந்த ஊழலை ப்ரூஃப் பண்ணுங்கள். இல்லாட்டி அதை விட்டுட்டு வேற விஷயத்த பேசுங்க. ஏன்னா திமுக மீது விமர்சனம் வைக்கிறது நிறைய விஷயம் இருக்கு. அவங்களோட பல வாக்குறுதிகள் இருக்கு, அதுல பெண்டிங் இருக்கு, நிறைவேற்றாம இருக்கு, அதனால மக்கள் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. அதை பத்தி பேசுங்க, அந்த அரசியல் செய்யுங்க. ஊழலை பத்தி நீங்க பேசுறீங்களே பொருந்தவே மாட்டேங்குதுன்னு நான் சொல்றோம். சரியா? சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கருப்பு சட்டத்தை கருப்பு சட்டம் இவங்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் வந்து அதுதான் நீங்க கொண்டு வந்த முக்கியமான ஒரு சட்டம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த செஷன் முடிஞ்சு போச்சு. மழைக்கால கூட்டத்தொடர் நேத்தோட முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 மசோதா நிறைவேற்றிருக்காங்க. லோக்சபாவில் 12, ராஜ்யசபாவில் 13 நினைக்கிறேன். மொத்தம் 25 மசோதா நிறைவேற்றிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானது, அப்புறம் அந்த ஊக்கம் மருந்த விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விஷயம் நிறைவேற்றிருக்காங்க. ஓகே, அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸில் 30 நாட்களுக்கு மேலே ஒரு மக்கள் பிரதிநிதி, பிரதமரோ மத்திய அமைச்சர்களோ அல்லது மாநில முதல்வர்களோ சிறைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா 31வது நாள் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படிங்கிறதான் வந்து அந்த சட்டத்தினுடைய விஷயம். அவங்க கொண்டு வர அந்த பில்லோட விஷயம். சரியா? இப்போ நம்ம எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதை ஏன் நம்ம கண்டிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து கடந்த காலத்தில் இந்த சட்டம் இல்லாமலே, ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். சரிங்களா? இந்த சட்டத்தை கொண்டு வராமலே இந்த சட்டம் வந்து நடைமுறையில் வேற வகையில் இருந்திருக்கு. அதாவது அவங்களோட போஸ்ட் மட்டும் தான் பறிக்கப்படல, மற்றபடி வந்து எளிமையாக நீங்கள் ஆப்போசிட் பார்ட்டியை, இன்னொருத்தரை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியை ஈஸியாக நீங்கள் அக்யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான ஒரு விசாரணை அமைப்பு நீங்கள் வச்சிருக்கீங்க. சுப்பீரியர் பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸ்டேட்டை விட சென்ட்ரலில் தான் சுப்பீரியர் பவர் இருக்குது. அதுவும் ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்துச்சுன்னா வந்து அங்கே இன்னும் பவர் வந்து நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்காங்க. வந்து யூனியன் பிரதேச பவரே குறைவாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வர்களோ அல்லது ஸ்டேட்டோட முதல்வர்களோ அவங்களை நீங்கள் எளிமையாக நீங்கள் வந்து ஈஸியாக காயின் பண்ணி அவங்களை அக்யூஸ் ஆக்க முடியும். ஏன்னா உங்களுடைய இடியில் குறிப்பாக அந்த பிஎம்எல்ஏக்கு நீங்கள் அந்த மாதிரி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நம்ம வந்து சிபிஐ கேஸ் நினைக்கிறேன், நம்ம ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டுடைய முன்னாள் சிஎம் தான், இப்போ சிஎம் அவர் தான். ஜனவரி 31 அவர் கைது செய்யப்படுறாரு. லேண்ட் ஸ்கேம் கேஸில் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 5 மாசத்துல உள்ள இருக்காரு. ஜூன் மிட்ல தான், ஜூன் 28 தான் அவர் வெளியே வராரு. பெயில் கிடைச்சி வெளில வராரு. அது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருந்தார்? ஒரு மாநில முதல்வர், ஆளு முதல்வர், அவர் காணாமல் போயிட்டேன்னு பேசப்பட்டுச்சு. அவர் டெல்லிக்கு ஒரு விஷயத்துக்கு போனார். அவர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் காரில் அவர் இல்லை, அவர் தேடிட்டு இருந்தாங்க. ஒரு மாநில முதல்வர் மிஸ்ன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு, மிஸ்ஸிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நபர். அதுக்கப்புறம் வந்து எங்கே இருந்தார் தகவல் தெரிய வந்தது. அப்புறம் வந்து நீங்கள் அவர் கைது செஞ்சு நீங்கள் சிறைப்படுத்திட்டீங்கிற தெரிஞ்ச விஷயம். சிறைப்படுத்திட்டீங்க, ஈஸியாக நீங்கள் அவருக்கு உள்ள வச்சிங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அவர் வந்து நீங்கள் கைது செய்யும்போது அவர் டெல்லி, இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி யூனியன் பிரதேசம், அதனுடைய துணை முதல்வர், அதனுடைய முதல்வராக இருந்தார் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால். நீங்கள் அவர் எப்போ கைது பண்ணுறீங்கன்னா மார்ச் 21 கைது பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மார்ச் 21 நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்ச் 19 நினைக்கிறேன், 19 மார்ச் 16 நினைக்கிறேன். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்றாங்க? நோட்டிஃபிகேஷன் வந்துட்டாவே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அமௌண்ட் வந்துடும், நடைமுறைக்கு வந்துடும். நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அங்கே வந்து பிரதமருக்குலாம் வந்து நான் ஒரு காப்பந்து பிரதமர் தான், ஒரு மாநிலத்துக்கு முதல்வர் காப்பந்து முதல்வர் தான், அவருக்கான பேரவர்களுக்கு தான் அதிகாரம். ஆனால் சுப்பீரியர் பவர் எதாக்குன்னா ஃபுல்லாகவே வந்து எலெக்ஷன் பாடிக்கு தான் போகும். எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் சுப்பீரியர் பவர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கா பார்த்தீங்களா, அவர் தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த அளவுக்கு சட்டங்கள் இருக்கும், அவருக்கு தான் வந்து அதிகாரம் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்பவே கூட வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து நீங்கள் கைது பண்ணுறீங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை மார்ச் 21 கைது பண்ணுறீங்க. ஜூன் 20 என்னமோ நினைக்கிறேன் அவர் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட இருந்தார். 2 மாதம் மேலே அவர் உள்ளே இருந்தார், திகாரில் இருந்தார். அப்புறம் வந்து வெளில வந்தார்னு பார்த்தோம், பெயில் கிடச்சி வெளில வந்தார். நம்ம என்ன கேட்டிங்கன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டுச்சு. அவருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து அவருக்கு கொடுத்தாங்க. எலெக்ஷன் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு, எலெக்ஷன் பிரச்சாரம் ஈடுபடுறதுக்காக மட்டுமே ஸ்பெஷல் பர்மிஷன் கிடைச்சி அவர் வெளியே வந்தார், பெயில் கிடச்சி வந்தார். திரும்ப அந்த பிரச்சாரம் முடிச்சதுக்கப்புறம் அவர் திரும்ப வந்து போயிட்டு சிறையில் போய் ஆஜராகணும் அப்படிங்கிறது அது நீதிமன்றத்தோட நிபந்தனை. அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மறுநாளே போயிட்டு வந்து அவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் நடந்துருச்சு. ஈடியால் அந்த ஆதாரத்தை ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ தான் நீதிமன்றம் சொல்லிச்சு வந்து கட்டாயமாக வந்து, அதாவது ஆதாரங்கிறது நெசசரி, ஆதாரம் இல்லாமல் போகும் பட்சத்தில் அக்யூஸ்டுன்னு குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற நபருக்கு பெயில் கொடுக்குறது சட்டத்தில் வந்து அது அடிப்படை உரிமை எங்களால் மறுக்க முடியாது. ஸோ வந்து அதன் அடிப்படையில் காட்டமாக கண்டிச்சாங்க, இடியை கண்டிச்சாங்க. ஏன் வந்து நீங்கள் வந்து கைது பண்ணிட்டே இருக்கீங்க, ஏன் மெட்டீரியல் எவிடன்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ வந்து பெயில் நான் வந்து கொடுக்குமா, அதை நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ரிப்பீட்டாக பார்த்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சட்டங்கள் இப்போ தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. 130 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இப்போ இன்னும் ஆக்டை கூட மாறல. இது கொண்டு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு மாநில முதல்வரில் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம். இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் நம்ம கண்கூட நம்ம நிறைய பார்த்துட்டோம். இது தாண்டி வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மற்ற மினிஸ்டர்ஸ்,
தமிழ்நாட்டில் வந்து மின்சாரத்துறை மினிஸ்டர் செந்தில் பாலாஜா இருக்கட்டும், அதில் வந்து இவர் நம்ம வெஸ்ட் பெங்காலில் கூட கூட்டுறவுத்துறை மினிஸ்டர் நினைக்கிறேன், அவரோ அல்லது கல்வி மினிஸ்டர் நினைக்கிறேன், அவர் யாரோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மக்கள் பிரதிநிதிகள் நிறைய பேர் இருக்காங்க. சிறைப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக நடக்குது. நம்ம நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராகவோ அல்லது நாட்டினுடைய பிரதமராகவோ தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது அது வந்து கான்ஸ்டியூஷன்லாம் அதோடைய அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் வந்து ஒரு புனிதமானது அல்லது ரொம்ப உயர்வானதுன்னு சொல்லலாம். அதை ஏன் அப்படின்னா வந்து ஒரு மாநிலத்தில் வந்து நம்ம வந்து 118 எம்எல்ஏக்கள் இருக்கணும். 118 எம்எல்ஏக்கள் இருந்தால் ஒருத்தரால் ஆட்சி அமைக்க முடியும், ஒரு கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியும். அந்த 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு யார் ஒருத்தருக்கு கிடைக்குதோ அவர் தான் வந்து மாநில முதல்வர். அதே மாதிரி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 273 எம்பிக்களோட ஆதரவு யாருக்கு கிடைக்குதோ, லோக்சபாவில் யாருக்கு கிடைக்குதோ அவர் தான் வந்து நாட்டினுடைய பிரதமர். இப்படி தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேரோட ஆதரவு பெற்று ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 31 டேஸ்ன்னு சொல்லி நீங்கள் நம்பர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி சிறைப்படுத்தப்பட்டார்ன்றதுக்காகவே வந்து நீங்கள் அவரோட கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டை பறிக்க முடியுமா? இது எப்படி வந்து உங்களுக்கு இது வந்து அதான் சொல்ல, நம்ம கான்ஸ்டியூஷனில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப உயர்வாகவும் ரொம்ப கிளியர் கட்டாகவும் வச்சுருப்பாங்க. அது இவங்களால் இந்த விஷயத்தை பாஜகவில் சொல்கிறாங்க. பாஜகவில் ஈஸியாக எதிர்கட்சி சேர்ந்த மக்கள் பிரதிநிதியை ஈஸியாக அரெஸ்ட் பண்ண முடியும் அவங்ககிட்ட. ஏன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கான விசாரணை அமைப்புகள் கையில் வச்சுருக்காங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணாலுமே அவங்கள அரசியல் அளவில் அன்பாப்புலர் பண்ண முடியல, அவங்களோட பதவி பறிக்க முடிய மாட்டேங்குது, அவங்கள அந்த மக்கள் மன்றத்தில் தோல்வியடை செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்ற ப்ரெஷர் இருக்குது. அப்போ அதனால தான் இப்படி ஒரு சட்டத்தையே புதுசாக அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதை கொண்டு வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஈஸியாக வந்து அவருடைய மக்கள் பிரதிநிதி பதவி நீங்கள் பிடிக்கிட்டீங்கன்னா அவர் டம்மி ஆக்க முடியும். அவரை டம்மி ஆக்கிறது மூலமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம் ஆத்மிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கிங். அவர் தான் ஃபேஸ் வேல்யூ, அவர் தான் வந்து அந்த கட்சியுடைய ராஜா மாதிரி. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் திமுக எடுத்துட்டா திமுகவுக்கு ஸ்டாலின் தான் வந்து அதோடைய ஃபேஸ் வேல்யூ. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அந்த தலைவர் தான், அவர் தான் மாநில முதல்வராக இருப்பார், அவர் தான் அந்த கட்சியின் தலைவராக இருப்பார். முக்கியமான போஸ்டிங் அவன் தான் வச்சிருப்பாங்க. இது வந்து இடதுசாரிகள் வேறு, இடதுசாரி கட்சிகள் வேறு. பட் இவங்களாம் வந்து மாநில ரீஜன் பார்ட்டிஸ். இப்போ வந்து பீகாரில் ஆர்ஜேடிக்கு எடுத்தீங்கன்னா ஆர்ஜேடிக்கு வந்து லல்லு பிரசாத், இப்போது வந்து தற்போது தேஜஸ்வி யாதவ், அவர் தான் வந்து தன்னோட மகன் தான் வந்து அந்த விஷயத்தை பார்ட்டியை பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுப்பீரியர் பவர் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு நபரை தூக்கி உள்ள வைக்கிறது மூலமாக, அவருடைய பதவியை பறிக்கிறது மூலமாக அந்த கட்சியை வந்து ஈஸியாக கலகலத்து போக செய்ய முடியும். அதாவது ஒரு படையில் வந்து மன்னனை வீழ்த்திட்டான்னு, போர் தளபதி வீழ்த்திட்டா அல்லது அந்த படையினுடைய தலைவரை வீழ்த்திட்டா மற்ற வீரர்கள்லாம் சுணக்கம் அணைஞ்சு போயிடுவாங்க. அந்த டாக்டிக்ஸை பயன்படுத்தாங்க. ஒருத்தர் தூக்கிட்டா, இப்போ திமுக ஸ்டாலின் தூக்கிட்டு வைங்களேன், அடுத்து என்ன நடக்கும் நினச்சி பாருங்க. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி கட்சி இருக்குது, திரிணாமுல் இருக்குது. மம்தா பானர்ஜி நீங்கள் சிறைப்படுத்துறீங்க, அடுத்து அந்த கட்சியில் மிகப்பெரிய குழப்பமே உருவாகும். யார் அடுத்து நம்ம கட்சி தலைமை தாங்க போகிறது யார், அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, அது ஒரு குழப்பத்தை உண்டாகும். அந்த குழப்பம் போதும் பாஜகவுக்கு ஈஸியாக வந்து அடுத்து தங்களுடைய ஒரு நபரை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து அந்த கட்சி கலகலத்தை போக சொல்லி ஆட்சி கை மாற்றத்துக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு, அருணாச்சல் பிரதேசில் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு மொத்த ஸ்டேட்டையும் ஆட்சியை கைப்பற்றுறவங்க பாஜக. நல்லா புரிஞ்சுங்க. இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டிக்கு ஒரு மெஜாரிட்டிக்கு 10 எம்எல்ஏ கம்மியாக இருக்காங்க ஒரு ஸ்டேட்டில், 20 எம்எல்ஏ கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற தேவையில்லை, ஒரு எம்எல்ஏ போதும். அது இருந்தாவே நான் செஞ்சு காட்டுன்ற எக்ஸாம்பிள்லாம் கடந்த காலத்தில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பாஜக டேஞ்சரான பார்ட்டியாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க இப்படி சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக குறைச்சல் போடாதீங்க. உண்மையிலே இது கருப்பு சட்டம் தான். இது அவ்வளோ சாதாரணமாக வந்து மேலோட்டமாக கடந்து போக முடியாது. இது நிச்சயமாக இல்லை. இந்த பார்லிமெண்ட்டில் பில்லை கொண்டு வந்திருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்டில் வந்து டிஸ்கஷன் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஸ்கஷன் எல்லாமே கிட்டத்தட்ட இங்கே 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் நிறைவேறிச்சு, சட்டமாக வந்துருச்சு. அந்தளவுக்கு மோசமான விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நாளைக்கு இது ஒருவேளை சட்டமாக மாறினாலும் சரி, நீதிமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு கடுமையான ஃபைட் காத்திருக்குங்கிறதுலாம் புரிஞ்சுக்க முடியுது. இது அவ்வளோ சீக்கிரம் அவங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ வந்து அதை பேசிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ அமித்ஷா வந்துட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் மாநாட்டில் வந்து இன்னொரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேலே வந்து அவருக்கு நிறைய அக்கறை இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது எப்படி நாங்கள் வந்துட்டு பிரசிடென்ட்டாக அப்துல் கலாமை சூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நாங்கள் வந்து சிபிஆரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்கா? இது நமக்கு அந்த கேள்வி நமக்கு தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதை குறியீட்டு அரசியல் தான் அவங்க செய்கிறாங்கிறது நமக்குலாம் தெரியும். தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஃபண்ட் எதுவும் கொடுக்கல. கல்விக்கான நிதி 2252 கோடி போன வருஷம் நிதியாண்டுக்கான ஃபண்ட் இருக்குது. இன்னும் இந்த வருஷம் ஃபண்டு கேட்டால் அது 5000 கோடிக்கு மேலே போகும். அந்த பணம் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே வந்து 25% ஃபண்ட் அலோகேட் பண்ணணும், இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். அது கொடுக்க முடியாமல் பெரிய பிரச்சனை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அது போயிட்டுருக்கு. பேரிடர் கால நிவாரண நிதி எதுவுமே கொடுக்கல. பெரிய அளவில் நம்ம வந்து ஃபினான்ஸ் ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வர மாட்டேங்குது. சரிங்களா? எல்லாம் குறியீட்டு அளவில் பேரளவில் இருக்கும். ஹைவேஸ் போட்டோம், அது போட்டோம், இது போட்டோம்பாங்க. சரியா? இங்கே அதாவது மாநிலத்துடைய அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி என்னாச்சுன்னு, நீங்கள் ரோடு போட்டிங் செஞ்சீங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் யார் நலனுக்காக போட்டிங்கிறது செகண்டரி, அது வேறு. ஆனால் ஒரு மருத்துவ கட்டமைப்பு நீங்கள் எவ்வளோ செஞ்சீங்க,
எய்ம்ஸ் என்னாச்சு, அதுக்கான பதில் இருக்காது. அல்லது கல்வி கட்டமைப்பு பற்றி, நான் கல்வி கட்டமைப்புனா அந்த இதை பற்றி பேசுகிறேன். அதாவது நீங்கள் என்இபி கொண்டு வரீங்க, இங்கே எஸ்இபின்னு ஒன்று வச்சிருக்காங்க, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வச்சிருக்காங்க. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருக்கும், எதுக்கு உங்கள் என்இபி உள்ள வருது? கல்விங்கிறது கண்கரண்ட் பட்டியல் தானே இருக்குது, உங்களோட அதிகாரத்தில் இருக்கா? இந்த சிக்கல் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் கல்வி வளர்ச்சிக்காக, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஃபண்டு கொடுத்தாங்கன்னு கேட்ட கிடையாது. மருத்துவ கட்டமைப்பு கிடையாது. மற்ற விஷயங்கள், வேலைவாய்ப்பு விஷயங்கள் ஏதாவது இனிஷியேட் பண்ணாலும் கிடையாது. 100 நாள் வேலை திட்டமா, அதுக்கான ஃபண்டை நான் கட் பண்ணுறேன், நீ அது எப்படி நீ செய்யறேன்னு பார்க்குறேன்னு சொல்லி அதுக்கான ஃபண்டை கட் பண்ணி லிட்டராக 100 நாள் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு ஒரு வருஷத்துல வெறும் 100 நாள் தான் வேலை. அதுக்கு அடிப்படை சம்பளம் ரொம்ப குறைச்சலாம் சம்பளம். அந்த சம்பளத்தை கூட நீ கட் பண்ணிட்டு அதில் ஒரு அரசியல் செஞ்சினா அந்த மக்கள் என்ன ஆகுவாங்க? இனி எந்தெந்த வகையெல்லாம் இடைஞ்சல் கொடுக்குமோ எல்லா வகையும் இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கு இந்த அரசு. ஒஸ்ட் கேஸ் அரசு. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ நெருக்கடி போயிட்டு இருக்கு. இவ்வளவும் வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் பேச முடியலன்னு வருத்தப்படுறேன்னு பேசுறதா இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டு வரதா நீங்கள் பேசுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன? அவர் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ் கார் வந்து அங்கே வந்து உட்காந்துனா அவர் சிபிஆர் வந்து ஆர்எஸ்எஸ் கார். அவர் வந்து அங்கே என்னத்தை பிரதிபலிக்க போறாரு? மரியாதை ரீதியான அரசியல் செய்வார்னு சொல்லுவாங்க. அதாவது வாஜ்பாய் மாதிரி ஒரு மரியாதை கலந்த அரசியல் செய்வார்லாம், ஓகே, அதெல்லாம் ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் அவர் கொண்டு வந்து உட்காரது மூலம் அவர் எப்படி நாங்கள் தமிழன்றது ஜஸ்ட் அந்த பேரில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற கேள்வி இருக்குது. நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் தமிழன் இந்த ஸ்டேட் ஆளணுமா, அந்த ஸ்டேட் ஆளணுமா நீங்களே கேட்டு கடந்த காலத்தை அசிங்கப்படுத்தின வரலாறு ஒடிசில பார்த்துருக்கோம். அவ்வளோ மோசமாக நீங்கள் நடந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பேசலாம் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ வந்து அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக் கமிட்மெண்ட், ஒரு மக்கள் முன்னாடி தோண்டி இதெல்லாம் மக்கள்கிட்ட ஈடுபடாது. லிட்டரலாக மக்கள் வந்து இதெல்லாம் ஈஸியாக இந்த கண் துடைப்பு நடத்த அப்படி ஒதுக்கி எழுட்டு போயிடுவாங்க. ஓகே சார், இப்போ குறிப்பா அமித்ஷா வந்து இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வராக வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆக்கணுன்ற மாதிரி திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை வந்துட்டு பிரதமர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோனியா காந்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சொல்ற அப்படின்னா வந்து வெளிப்படையா காங்கிரஸும் திமுகவும் வந்து வாரிசு அரசியல் செய்யக்கூடிய கட்சி. அதோடைய முயற்சி அவங்க காமிச்சிட்டே இருப்பாங்க. சோனியா காந்தி எப்படி தன்னோட மகனை பிரதமர் ஆக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஆக்குறது தன்னோட மகன் ஆக்கணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். அப்ப வந்து இவங்க வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக மட்டும் தான் அரசியல் செய்வாங்க. பிள்ளைகளுடைய நலன் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ், மக்கள் நலன் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறத அந்த கருத்தை நிறுவ பார்க்குறாங்க. அதை பேசுறதுக்கு பாஜக தகுதி இருக்குன்னு நான் பார்க்குறேன். பாஜக தகுதினா அமித்ஷாக்கு தகுதி இருக்கு. ஆனால் அமித்ஷா வந்து தன்னோட மகனான ஜெய்ஷாவை வந்து கிரிக்கெட் போர்டுடைய கவுன்சிலர், அதாவது ஃபர்ஸ்ட் இந்திய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருந்தார். இப்போ வந்து பிசிசிக்கு போயிட்டார், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கார் அவர். அந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அதான் இப்படி இது இந்திய அரசியலில் கொண்டு வராமல் இப்போ வேற அமித்ஷா கொண்டு போயிட்டாரு. அதே பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்க மற்ற கேட்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஸ்டேட் லெவல் கேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸ்டேட் லெவல் கேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய மகன்களை தங்களுக்கு இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கர்நாடகாவில் எடியூரப்பாவோட பையன் வந்து அங்கே கர்நாடகா பிஜேபி கமிட்டியோட தலைவராக இருக்கார், பிஜேபி ஸ்டேட் லெவல் பிரசிடென்ட்டாக இருக்கார். இந்த மாதிரி வந்து பல இடங்களில் வந்து அது மாறும். ஆனால் வந்து ஓவராலாக அவங்களுக்கு குறைவு இருக்குது. மற்ற கட்சி தாண்டி பாஜக கிட்ட அது குறைவாக இருக்குது. டாப் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காது. மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இந்த மாதிரியான முக்கியமான அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது தெரியாது, வாரிசு அரசியல் டைரெக்டாக தெரியாது. மற்ற இடத்துல சின்ன அளவில் இருக்குது. ஆனால் மற்ற எல்லா கட்சியோட அவங்கள்ட்ட குறைவாக இருக்குங்கிறது உண்மைதான். அது அவங்கள்ட்ட அது ஒரு ப்ளஸ். அதனால அதை அவங்க ப்ளே பண்ணுறாங்க. தவிர நீங்கள் அது அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுத்தாகணும். அது ஒன்று வச்சுட்டு அவங்க வந்து மற்றவங்களை ஈஸியாக இது வந்து விமர்சனம் பண்ணிட முடியாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா நடைமுறையில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வாரிசு அரசு செய்யாட்டியும் அதோட கொடுமையான சில மதவாத அரசியல் நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்குது. அது வந்து இந்த பக்கம் செய்ய மாட்டேங்கிறாங்களே, வாரிசு அரசு செய்யக்கூடிய யாருமே அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அவங்க வந்து வெறுப்பட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உதயநிதி முதல்வர் ஆகிறத தடுக்கிறது எங்களோட வேலை அப்படிங்கிறாரு. அதே சென்ட்ரலில் வந்து தடுக்கிறது அவங்களோட வேலைங்கிறாங்க. சென்ட்ரலில் தடுக்கிறதுங்கிறது டைம் இருக்குது. 2029 தான் அடுத்த எலெக்ஷன். அப்போ அது வரையும் வந்து அந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்க போகுது. பட் வந்து இப்போ அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறனால இங்கே வந்து உதயநிதிக்கான அடுத்து ஏன்னா வந்து இப்போ வந்து உதயநிதி பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு, நம்ம கவனிக்கிறோம். உதயநிதி பாலிடிக்ஸோ டிஎம்கே பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. விஜயோட பாலிடிக்ஸ்னா கொஞ்சம் உதயநிதி கொஞ்சம் சைடு ஆயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேபி நாளைக்கு வந்து திரும்ப 26 அவங்களுக்கு பெரிய வெற்றி பெற்றதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உதயநிதி ஃப்ரண்ட்டில் காட்ட ஆரம்பிப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் ஓகே, எனவே போயிட்டு தான் இருக்கு அந்த பாலிடிக்ஸ். ஆனால் இதை தடுக்கிறதுக்கான ஒரு வேலையை ஒரு திறம்படையான அரசியல், அதை திமுக எதிர்த்து செய்யக்கூடிய அந்த எதிர்க்கட்சி அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரசியலை இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒஸ்டான ஒரு அரசியல்லாம் வந்து என்டிஏ அலையன்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் இப்பவும் பார்த்தீங்கன்னா இதை வந்து என்டிஏ அலையன்ஸ் தான் பேசுறாரு. இது ஏடிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பேச மாட்டேங்கிறாரு, என்டிஏ அலையன்ஸ் பேசுறாரு. என்டிஏ அலையன்ஸ் பேசுறத அதிமுக ரசிக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது வந்து அதோடைய யார் வந்து சிஎம் கேண்டிடேட், சிஎம் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத இப்போ இங்கே ஸ்டாலின்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எப்போவுமே அது எல்லா கட்சிக்கும் இருக்கும். எந்த கட்சி இருந்தாலும் பிரதான கட்சி திராவிட கட்சிகளுக்கு அதோட சிஎம் பேஸ் யாருங்கிறது தெரியும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் அந்த பக்கம் அதை டவுன் ஆகுறீங்க, அதை வந்து 0 ஆகுறீங்க. அதனாலவே அது உங்களுக்கு பெரிய மைனஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அமித்ஷா அவர்கள் வந்து அந்த அணி வெற்றி பெறுவதற்கான ஒரு வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் அதை அப்படி தான் பார்த்துட்டு அந்த அணி தோல்வியடை செய்கிறது மூலமாக அதிமுக இடத்த தங்கள் கைப்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்த அவங்க கைப்பற்றதான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எதிர்கட்சின்ற இடத்த, அதாவது எதிர்கட்சிங்கிற இடம் அப்படின்னா
தமிழ்நாடு அளவுல யார் வந்து எந்த கட்சி பிரதான கட்சினா திமுக பிரதான கட்சி, அதிமுக பிரதான கட்சி. இப்ப 2 பிரதான கட்சி ஏதாவது ஒரு கட்சி காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அந்த இருதுருவ அரசியல் இருக்குல்ல, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, இந்த இருதுருவ அரசியல்ல ஏதாவது ஒன்றத்தை காலி பண்ணணும். டிஎம்கே அவ்வளவு சீக்கிரம் காலி பண்ண முடியாது. ஸோ ஏடிஎம்கே காலி பண்ணலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் அவர் கையில் எடுத்துக்காரு அப்படின்னு தான் நான் கடந்த காலத்துல எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஏன் சார் இதை வந்துட்டு மற்ற மாநிலங்களிலுமே பிரதான கட்சிகள் அப்படின்னு இருக்கு, அங்கெல்லாம் இந்த பிஜேபிங்கிற ஒரு நேஷனல் பார்ட்டி அங்கெல்லாம் போகாம ஏன் தமிழ்நாட்டை குறிவைத்து இந்த அளவுக்கு ஒரு இப்போ தமிழ்நாடு தான் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட் எலெக்ஷன் போகுது. தமிழ்நாடு போகுது, கேரளா போகுது, வெஸ்ட் பெங்கால் போகுது, அசாம் போகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போகுது. இந்த 5 ஸ்டேட்டுக்கான எலெக்ஷன் இருக்குது. 4 ஸ்டேட் ஒரு யூனியன் பிரதேசம். அந்த 5 பகுதிக்கும் எலெக்ஷன் நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து அது எலெக்ஷன் டைம்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்போ திரும்ப இப்போ முடிச்சிட்டாருன்னா 26 எலெக்ஷன் முடிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் நாள் வர மாட்டார். அடுத்து உத்தரப்பிரதேஷ் போவாங்க, அடுத்த ஸ்டேட் போவாங்க. அது இருக்கு அவங்க லிஸ்ட்ல, அவங்களுக்கு இருக்கு. எது எலெக்ஷன் டைம் இருக்கோ அந்த டைம் கரெக்டாக வருவாங்க, அவங்க அரசியல் செய்வாங்க. அநேகமாக அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வெஸ்ட் பெங்கால் தான் பிரியாரிட்டி. வெஸ்ட் பெங்கால் வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டிங்கிறலாம் எதுக்காக கொண்டு வராங்கன்னா, பீகாரில் அங்கே இருக்க இஸ்லாமியர்களை வந்து, அதாவது இஸ்லாமியர்களுக்கு வாக்காளர் அற்ற நபர்லாம் மாற்றணும். அதுதான் அவங்களோட நோக்கம். அதை மாற்றுறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய வழக்கமாக இந்துக்களோட வாக்குகள் அதை கைப்பற்றுறது அவங்களோட நோக்கம். கைப்பற்றினா அங்கே வந்து ஆளுங்கட்சி வர முடியும். அதுக்கான ஒர்க் தான் வந்து போயிட்டு இருக்கு. அதோடைய இன்னொரு மிச்ச சொச்சம் தான் வந்து மற்ற ஸ்டேட் எல்லாமே. அதாவது வந்து தமிழ்நாட்டு நோக்கி ஏன் வரான்னு இப்போ கேட்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு இப்போ எலெக்ஷன் வரனால வராங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரப்போறது இல்லை. தமிழ்நாடு எலெக்ஷன் சந்திக்கக்கூடிய இதே நேரத்தில் வந்து வெஸ்ட் பெங்கால் சந்திக்க போது, கேரளா சந்திக்க போது, அசாம் சந்திக்க போது, பிறகு வந்து பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி சந்திக்க போது, இந்த மாதிரி 5 பகுதிகளுமே எலெக்ஷன் சந்திக்க போது. இப்போ அந்த 5த்துக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வருவாங்க அவங்க. இது முடிஞ்சதுன்னா அடுத்து வந்து வேற அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் வந்து இது வரும், நம்ம உத்தரப்பிரதேசம் வரும்னு நினைக்கிறேன். மற்ற ஸ்டேட் வரும், திரும்ப அங்கே போயிடுவாங்க. அதாவது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வந்து அவங்களோட மெயின் நோக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் இருக்குது. இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்கு போகும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் நினைக்கிறேன். ஏன் வந்து ஏன்னா அங்கே தான் வந்து எதிர்க்கட்சின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க, ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வாக்கற்ற நபர்களாக மாற்றுறது மூலமாக அவங்களோட வாக்குகள் ஃபுல்லாகவே திரிணாமுல் காங்கிரஸ் போகாமல் தடுத்து அதை தங்களுடைய வாக்காளர்களை மாற்றணும். அங்கே இருக்க இந்துக்கள் வாக்குகள் நம்மளுக்கு வாங்கன்றது அவங்களோட ஆல்ரெடி அந்த பிளான் இருக்கும். மீதி இருக்க இஸ்லாமியர்கள் ஒரு பய உணர்வு ஏற்படுத்தணும். அவங்க வந்து சரி நம்ம பிஜேபி தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தணும். அந்த ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி வேணால் தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளவும் பேசுகிறார் அவர், ஆட்சியை பிடிக்க போகிறோம் செய்யணும்னு பேசுகிறாரு. ஆனால் என்னன்னா இந்த அலைன்ஸ் ஜெயில் ஆகாமல் இருக்குது. மற்ற பார்ட்னர்ஸ், மற்ற அலைன்ஸ் கோயலேஷன் பார்ட்னர்ஸ் இருக்காங்களே, பிஎம்கேவோ இல்லை தேமுதிகவோ, இவங்கள பற்றிலாம் இன்னும் என்ன வித அறிவிப்பும் நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க. ஏன்னா அங்கே என்னன்னா 2019 உருவான அந்த அலைன்ஸ் இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு. வந்து அது வந்து என்ன சொல்ல, அது வந்து ஜெல் ஆயிடுச்சு. அது வந்து அவ்வளோ ஒரு இதாகிட்டு இருக்கு. சில முரண்பாடுகள் அங்கேயும் இருக்க தான் செய்யுது திமுக அலைன்ஸில். இருந்தாலும் பாஜக ஒரு ஃபேக்டருக்காக வந்து அது அப்படி தான் போயிட்டு இருக்கு. விஜய் போட்ட ஃபேக்டர்லாம் உள்ள இறங்கினா கூட அதை டிஸ்டர்ப் பண்ண முடியல அப்படிங்கிறதான் பார்க்கணும் இப்போ வரைக்கும். நாளைக்கு எப்படின்னு தெரியல, அது அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட எப்படி நீங்கள் வீழ்த்துக்கு உங்களை தயாராக வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் வச்ச மாதிரி தெரியல. ஸோ வந்து நான் என்ன நினைக்கிறேன், இந்த பேச்சை தான் ஜஸ்ட் ஒரு மேடை பேச்சுக்காக நீங்கள் பேசிட்டு சேம் சைடில் கோல் போகிற மாதிரி அதிமுக காலி பண்ணுறதுக்காக நீங்கள் அரசியல் செய்கிறீங்களோ அப்படின்னு நான் பார்க்குறேன். அது காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தாங்க வந்தலாம்னு நினைக்கிறாங்க அவங்க. அடுத்து விஜய் ஒருத்தர் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறதுனால மேபி நாளைக்கு களம் அவருக்கு சாதகமாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் பாஜக கிடைக்குமாங்கிறது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பாஜகங்கிற அந்த ஃபேஸ் வேல்யூ விட விஜயோட ஃபேஸ் வேல்யூ இங்கே பெருசு, பழக்கமான ஃபேஸ். ஓகே, பாஜக ஃபேஸோட அந்த ஃபேஸ் பழக்கமான ஃபேஸ் அப்படின்போது நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் ஓரளவு அங்கே ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். மற்றபடி இவரோட பாலிடிக்ஸுங்கிறது ஒன்றும் பெரிய லெவலில் வந்து எப்படி கை கொடுக்க போகுது, இந்த எஃபெக்டிவோட இந்த பேசுகிற இந்த டோனோட அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. 26 நம்ம என்டிஏ வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வந்து அது ஒரு பெரிய கொலாப்ஸபிளான சப்ஜெக்டாக இருக்குது அந்த லைன்ஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே சார், தமிழ்நாட்டிற்கு அமித்ஷாவுடைய வருகை பற்றியும் அவருடைய பேச்சு பற்றியும் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.